அதாவது உலகத்தில் பூச்சிகள்னு எடுத்துக்கிட்டா நாம் மனிதர்கள் எவ்வளவு இருக்கோமோ அதை போல 6 மடங்கு எடை. ஒரு மனுஷனுடைய எடை எவ்வளவோ நாம் 600 கோடி 700 கோடி இருக்குமா, 600 கோடி தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு ஜனத்தொகையான எல்லா மனிதர்களுடைய எடையை போல 6 மடங்கு அளவுக்கான பூச்சி இனங்களும் பூச்சிகள் உலகத்தில் இருக்கு. ஆக இந்த பூச்சிகள் எல்லாமே தவறானது, கெட்டதா இருந்தா நாமளே கூட செத்துருவோம். ஆக இந்த பூச்சிகள்ல நல்லது செய்யற பூச்சிகளும் இருக்கு, கெடுதல் செய்யற பூச்சிகளும் இருக்கு. நல்லது செய்யற பூச்சிகளை நாம் அதிகமாக வளர்த்தாவே கெடுதல் செய்யற பூச்சிகள் அழிக்கப்படும். ஒன்று அழிக்கிறதுக்கு இன்னொன்று கண்டிப்பாக ஆண்டவன் படைச்சிருக்காரு. நாம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு பூச்சின்னு சொன்னால் ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லியை கொண்டு போய் தெளித்து எல்லா பூச்சியும் காலி பண்ணிடுறோம். ஆக பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிற பூச்சிகள் ஃப்ரீயாக இருக்கும், தீமை செய்கிற பூச்சிகள் பதுங்கி வாழும். ஆக நாம் ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கும் போது என்ன ஆகும்? ஃப்ரீயாக சுதந்திரமாக பறக்கிற நன்மை செய்கிற பூச்சிகளை மட்டும்தான் நாம் அழிச்சிடுறோம். தீமை செய்கிற பூச்சி என்ன பண்ணும்? ஆக ஏதோ ஒரு ஸ்மெல்லு, நமக்கு ஏதோ கெடுதல் வரப்போகுதுன்னு அது போய் பதுங்கிக்கும். அதனால் தீமை செய்கிற பூச்சிகள் அழிக்கப்படுறது பெரும்பாலும் தவிர்க்கப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லியில். அதனால் அந்த நன்மை செய்கிற பூச்சிகளை தவிர்த்து தீமை செய்கிற பூச்சிகளை மட்டும் கொள்கிற மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தில் இயற்கை பூச்சிக்கொல்லிகளை இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தினோம்னா நன்மை செய்கிற பூச்சிகளும் தப்பிக்கும், தீமை செய்கிற பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படும். மிச்சம் உள்ளதை நன்மை செய்கிற பூச்சிகளே சாப்பிட்றோம். அதாவது தட்டான்னு சொல்லுவோம், ஊசி தட்டான், பொறிவண்டு, சிலந்தி, இது எல்லாமே நன்மை செய்கிற பூச்சிகள். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் மாடி தோட்டத்தில் கூட பறவை நிப்பான்களை நிறுத்திட்டோம்னா அதில் குருவிகள் உட்கார்ந்து தீமை செய்கிற பூச்சிகளை பொறுக்கி சாப்பிட்றோம். ஆக தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கணும்னா இயற்கையான முறையில் பாரம்பரிய முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கலாம், நன்மை செய்கிற பூச்சிகளை காப்பாற்றலாம்.